Hello viewers, welcome back to our channel தரங்கை பிரதேஷ். புதன்கிழமையில் வாராகி வழிபாடு நான் பண்ணுவேன். இந்த வாரம் வாராகி வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு நீரும் பாலும் கொடுத்தேன். வாராகி அதை குடித்தாங்க. அதுதான் இன்றைய பதிவாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். வாரந்தோறும் புதன்கிழமையில் வாராகி வழிபாடு நான் தொடர்ந்து இப்போ ஒரு 3 months பண்ணிக்கிட்டே வரேன். நம்மளால் எந்த பொருள் இருக்குது, எளிமையான பொருள் இருக்கோ அதை வச்சு அபிஷேகம் பண்ணி ஒரு 108 முறை பூக்களாலோ குங்குமத்தாலோ அர்ச்சனை பண்ணிக்கலாம். இந்த வாராகி வாங்கி நான் ஒரு 6 month ஆகுது. நிறைய பேர் வாராகி நிறைய நல்லது செய்கிறாங்க அப்படின்னு சொல்ல ஒரு ஆசை, ரொம்ப ஆசை. சரி, ஓகே, வாராகி நம்மளும் வீட்டில் வாங்கிட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நான் ஏன் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு பதிவே கொடுத்துருக்கேன். வாங்கிட்டு வச்ச உடனே பார்த்தா எந்த ஒரு மாற்றம் எதுவுமே நடக்கவே இல்லை. வாங்கிட்டு வச்ச உடனே நான் அபிஷேகம் பண்ணிவிட்டு பாலும் தண்ணியும் கொடுத்தேன், குடிக்கவே இல்லை. வாங்கிட்டு வச்சோடனே எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கலாம். அதே போல் என்னோடய ஆர்வத்துக்கு நான் கொடுத்து பார்த்தேன், எதுவுமே நடக்கலை. அதுக்கப்புறம் 3 month ஒன்றுமே எனக்கு தெரியவே இல்லை, எந்த ஒரு நல்லது நடந்த மாதிரி தெரியல. இப்போ லாஸ்ட்டாக ஆஷாட நவராத்திரி வந்துச்சு. நம்ம வீட்டில் அம்பாள் இருக்கும் போது தினம்தோறும் பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு கலசம் வச்சு 9 நாளுமே பூஜைகள் பண்ணிக்கிட்டே வந்தேன். அப்போது முதல் நாள் நான் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன். 9 நாட்கள் முடிகிறதுக்குள்ளவே வாராகி அந்த வேண்டுதலை உண்மையாகவே நிறைவேற்றினாங்க. அதுக்கப்புறம் அம்பாள் மேலே ஒரு அதீத பக்தி. நமக்கு ஒரு தெய்வம் நல்லது பண்ணிட்டாலே நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோம். அப்புறம் தினம்தோறுமே வாராகிக்கு விளக்கேற்றி வழிபாடு தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தீர்த்த கரண்டியில் பால் கொடுக்குறேன். அதை அவங்க ஃபஸ்ட்டு ரவுண்ட் நான் கொடுக்கும்போது ரொம்ப ஸ்லோவாக தான் இழுத்தாங்க. ஆனால் இழுக்கிறது நல்லாவே தெரியுது பாருங்கள். திருப்பி நான் இன்னொரு டைம் ஒரு 2-3 டைம் தொடர்ந்து கொடுத்தேன். அழகாக குடித்தாங்க. திருப்பி தண்ணீரும் கொடுத்தேன், அதையும் அவங்க உண்மையாகவே குடித்தாங்க. இது சும்மா நான் வீடியோக்காகலாம் சொல்லவே இல்லை, உண்மையாகவே நடக்கிற நிகழ்வு தான். இப்போ ரொம்ப பாருங்கள், வேகமாக நல்லா இழுக்கிறது நல்லாவே நமக்கு தெரியுது. நான் இதில் நான் உணர்ந்தது என்னென்னா, நம்ம எந்த ஒரு சிலையாக இருந்தாலும் சரி, சின்ன சிலையாக இருந்தாலும் சரி, நம்ம தினம்தோறுமே பூஜைகள் வழிபாடு கரெக்டான முறையில் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அந்த சிலை உயிரோட்டம்ங்கிறது பெறும். நிறைய வியூவர்ஸ் கேட்டிருக்காங்க, இவ்வளோ சிலைகள் வீட்டில் வச்சுருக்கீங்களே, சாப்பாடுலாம் டெய்லி வைக்கணுங்கன்னா உண்மைதான். காலையிலையும் மாலையிலையும் ஒரு கிளாஸ் பால் வச்சுருவோம், பழம் இருந்தாலும் வைப்பேன். தினம்தோறுமே ஒரு 11 மணியை போல் அல்லனா மாலையில் ரொட்டேட்டாக பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்போது ஒரு நாளைக்கு நான் 3 வேளைங்கிறது சாப்பாடு ரெகுலராகவே வச்சுருவேன். சிலை வழிபாடு பண்ணும்போது நம்ம உயிரோட்டத்தை நம்ம தான் ஏற்படுத்தணும். நான் வாங்கிட்டு வந்தபோது வாராகியோட முகம் தோற்றம்ங்கிறது வேறு. இப்போ முகம் தோற்றம் பாவனையாக அவ்வளோ அழகாக இருக்காங்க. அந்த உயிரோட்டத்தோடு இருக்கிறது நல்லாவே தெரியுது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக தரங்கை பிரதேஷ் சேனலை ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாராகி பால் குடிக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இது பொய் இல்லை, உண்மையாகவே நடந்த நிகழ்வு தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.